ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினம் ஐஎன்எம் அப்படிங்கிற வரிசையில் டே 6க்கான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்ன கொஷின்ஸ் இதில் ஐஎன்எம் கேள்விகள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் நடந்த எக்ஸாம், சரியா, ஆகஸ்ட் மாதம் நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் கேள்விகள் மொத்தம் ஒரு 13 கேள்விகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி தினம் தினம் ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு 5 நாளுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போயிடலாம். கீதாஞ்சலியை ஆங்கில மொழிபெயர்ப்பை செம்மைப்படுத்த ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் கீதாஞ்சலி அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பாங்க, தெரியும், சரியா. இந்த கீதாஞ்சலி அப்படிங்கிறது வந்து வங்காள மொழியில் எழுதப்பட்டிருக்கோம். இது ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கிறதுக்காக ரவீந்திரநாத் தாகூருக்கு வந்து செம்மைப்படுத்துவதற்காக உதவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீபா ஈட்ஸ் அப்படிங்கிறவங்க. அடுத்து, பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று பார்த்த வீடியோவில் வந்து இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு எப்போது நடைபெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் நம்ம பார்த்துருப்போம். அதாவது அந்த மாதம், சரியா, அந்த மாதம் ப்ளஸ் அந்த இயரோடு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை வந்து ஃபஸ்ட்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வைக்கப்படுது அப்படின்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு. எந்த ஆண்டு எந்த மாதம் நடைபெற்றது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி வந்து தவறாக பொருத்தத்தை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க, சரியா. தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1, 2 அப்புறம் 4, சரியா. தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடி சபார்கர், அபினவ் பாரத், லாலா ஹர்தயால், கதர் கட்சி, பாரத மத சங்கம், வாஞ்சிநாதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து 1, 2, 4 இதில் சரியாக இருக்கிறது வந்து கான் அப்துல் காஃபர் கான் அல் ஹிலால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஷினே வந்து தவறானதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு 3வது வந்திருக்கணும். சரியானது எது அப்படின்னு கேட்டிருந்தா தான் நமக்கு இது 3மே வந்திருக்கணும், சரியா. ஸோ வாஞ்சிநாத் வந்து பாரத மத சங்கத்தை சேர்ந்தவங்க தான், அது தெரியும். அதே போல் விடி சவர்கர் அபினவ் பாரத் சங்கம் தோற்றுவித்து பாருங்கள். லாலா ஹர்தயால் வந்து கதர் கட்சியை சேர்ந்தவங்க தான். ஸோ இதுக்கு வந்து சரியானது எது அப்படின்னு கேட்டிருந்துருக்கணும் கொஷின். அடுத்த கேள்வி பாருங்கள். கூற்று காரணம், அதாவது வலியுறுத்துதலும் காரணமும் கொடுத்துருக்காங்க. இந்திய தேசியவாத இயக்கம் அதன் வரலாற்றில் முதல் முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மாபெரும் கூட்டத்தை பெற்றது. அதாவது இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஹிஸ்ட்ரியிலே எப்போ வந்து ஃபஸ்ட்டு அதிகமான கூட்டம் பெற்றது அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தின் போதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் ரெண்டுமே சரியானது தான், கூற்றும் காரணமும் சரியானது தான். ஆனால் கூற்று வந்து காரணத்தை சரியாக விளக்கம் தருதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. வலியுறுத்துதல் ஏ அப்படிங்கிறதும் காரணம் 6 ரெண்டுமே சரி தான். ஆனால் காரணம் 6 அப்படிங்கிறது வந்து அந்த வலியுறுத்தலுக்கு சரியான காரணமாக இல்லை, விளக்கம் வந்து சரியானது இல்லை அப்படிங்கிறது ஆன்சர் வரும். அடுத்தது சரியான பொருத்தங்கள் தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டு நாக்பூர் அப்படின்னு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆசாத் ஹிந்த் ரேடியோவுக்கு பாரிஸ்னு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஷா நவாஸ் கான் அப்படிங்கிறவங்க பிரிட்டிஷ் இராணுவத்தை சேர்ந்தவங்கன்னு மேட்ச் பண்ணியிருக்காங்க. புகழ்பெற்ற கொள்கை அப்படிங்கிறது எதிரியின் எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து பார்த்திங்கன்னா நாக்பூரில் துவங்கப்பட்டது, இது சரியானது தான். அதே போல் 4வதாக இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு கொள்கை வந்து எதிரியின் எதிரி நண்பன் அப்படிங்கிறது. இந்த 1, 4 சரியானது, 2, 3 தவறானது. இங்கே சரியானது தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பட்டியல் 1ஓட பட்டியல் 2 பொறுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1ஐயும் 2ஐயும் பொருத்தி நம்ம கீழே இருக்கிற ஆன்சரில் வந்து ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணணும். டெல்லி தர்பார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1911. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் பார்த்தோம்னா 1878. இல்பர்ட் மசோதா கொண்டு வரப்பட்டது 1883. அலிப்பூர் வெடிகுண்டு சதி வழக்கு கொண்டு வரப்பட்டது 1908 நடந்தது. இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 4, 3, 1, 2 ஆப்ஷன் பி. யாருடைய பிறந்த நாள் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ், அதாவது பழங்குடியருக்கான பெருமை தினம் அப்படின்னு கொண்டாடப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. பிர்சா முண்டா அவர்கள். நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னி பிரம்மஞான சபையை நிறுவினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்எஸ் ஆல்காட்டும் ஃப்ளவர்ஸ்கே அம்மையார் தான் பிரம்மஞான சபையை நிறுவியிருப்பாங்க. ஸோ இது தவறானது. அதே போல் கோபாலகிருஷ்ண கோகலே நியூ இந்தியா செய்தித்தாளின் நிறுவனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூ இந்தியா செய்தித்தாள் வந்து அன்னி அவர்களால் நிறுவப்படுது.
ஸோ 1ம் 2ம் தவறானது. இதில் பாபா ராம் சிங் நாம்தாரி இயக்க நிறுவனர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம் 1856 கொண்டு வரது காரணமாக இருந்தாங்க. ஸோ 3 4 சரியானது. இந்த 3 4 தனியாக கூட ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அடுத்த கேள்வி, தலைவர்களை புனைப்பெயர்களோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. ராஜகோபாலாச்சாரியுடைய புனைப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்ஷிண காந்தி அப்படிங்கிறது தான். ஈவேரா அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லி புனைப்பெயர் இருக்கும். ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் ரோசாப்பூ துறை என்று அழைக்கப்படுவார். சத்தியமூர்த்தி வந்து வெள்ளிநாக்கு நாவலர் என்று அழைக்கப்படுவார். இதை மேட்ச் பண்ணுவது நமக்கு 2 4 1 3 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சரு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ராஜகோபாலாச்சாரி அப்படிங்கிறது தட்சிண காந்தி, ஈவேராவுக்கு தமிழ்நாட்டின் ரூசோ, ஜார்ஜ் ஜோசப் தான் ரோசாப்பூ துறை, இதெல்லாம் தனித்தனியாக ஆல்ரெடி வந்து கேட்டிருக்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின்ஸு. நெக்ஸ்ட் கேள்வி, பின்வரும் CN அண்ணாதுரை பற்றிய கருத்துக்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. தமிழ் தினசரி பத்திரிகை விடுதலையில் பதிப்பாசிரியராக சேர்ந்தார். அதாவது விடுதலை அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து பதிப்பாசிரியராக சேர்ந்தாங்க அப்படின்னு இருக்கு. இது சரியானது. திராவிட நாடு பத்திரிகை இவர் தொடங்கினார் அப்படின்னு இருக்கு. சரியானது. முதல் கட்டுரை ஆனந்த விகடன் பத்திரிகையில் 1934 வெளியிடப்பட்டது. அதாவது அறிஞர் அண்ணாவுடைய முதல் கட்டுரை ஆனந்த விகடன் அப்படிங்கிற பத்திரிகையில் 1934 வெளியிடப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது. ஸோ 1 2 3 எல்லாமே சரியானது. அடுத்த கேள்வி, அம்புஜத்தம்மாள் பற்றிய பின்வரும் தொடர்களை கவனின்னு சொல்லிட்டு 4 தொடர்கள் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த 4 தொடரில் வந்து 3 சரியானது, 1 தவறானது. ஃபஸ்ட்டு பாருங்கள், சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டார். இது சரியானது. 2வது இருக்கக்கூடிய காங்கிரஸின் 3வது சர்வாதிகாரி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இதுவும் சரியானது. தமிழ் இலக்கியம் மற்றும் இசைக்காக அரும்பாடுபட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது தவறானது. 1964 பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுது. இதுவும் சரியானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 மற்றும் 4 சரி, 3 வந்து தவறு. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தமிழ்நாட்டில் தன்னாட்சி கிளர்ச்சியை பற்றி தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்னாட்சி இயக்கத்தை பற்றி, தன்னாட்சி கிளர்ச்சியை பற்றி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தவறானது எது அப்படிங்கிறத கொஷின். இதன் முதல் கூட்டம் கோவையில் VP மாதவராவ் தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது 1916 எழும்பூர் ரயில் நிலையம் எதிரில் பெருத்த ஆர்ப்பாட்டத்தினை மாணவர்கள் அரங்கேற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆளுநர் பென்ட்லண்ட் பிரபு தன்னாட்சி கூட்டின் அரசியல் செயல்பாடுகளில் பங்கேற்க மாணவர்களுக்கு தடை விதித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்னி பெசன்ட்டின் கைதிற்கு பிறகு தன்னாட்சி கிளர்ச்சியில் ராஜகோபாலாச்சாரி ஈடுபட்டார்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ A மற்றும் D தவறானது. அதாவது ஃபஸ்ட் இருக்கக்கூடியதோ லாஸ்ட் இருக்கக்கூடியதும் தவறானது. இந்த B மற்றும் C வந்து சரியானது. அடுத்து பாருங்கள், பின்வருபவர்களில் யார் அறிவியல் மனப்பாங்கு அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு பிரபலப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அறிவியல் மனப்பாங்கு அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது யாராக இருக்கும் அப்படின்னா ஈவேரா, அதாவது தந்தை பெரியார் அவர்களாக தான் இருக்கும். ஆனால் அறிவியல் மனப்பாங்கு அப்படிங்கிற வார்த்தையை முதலாக பயன்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய INM கேள்விகளோடு பார்க்கலாம். தேங்க்யூ.